ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இண்டெக்ஸ் கொஸ்டின் இல்லை, இந்த கொஸ்டின் கவனிங்க. ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் ஃபார் CO2. CO2க்கு என்ன கேட்குறான்? ஹென்ரி கான்ஸ்டன்ட் கேட்குறான். CO2க்கும் ஹென்ரி கான்ஸ்டன்ட் கேட்குறான். இல்லை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஹென்ரி கான்ஸ்டன்ட் ஃபார் CO2 இந்த வாட்டர் இஸ் அவனே கொடுத்துட்டான். ஆனால் இந்த மாதிரி என்ன ஹென்ரி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறான்? பாஸ்கல் எடுத்துக்கிறான். பாரில் எடுத்துக்கல, பாஸ்கல் எடுத்துக்கிறான். அப்போ ஆன்சர் நான் பாஸ்கல்ல தான் கன்வெர்ட் பண்ணி தான் எழுதி ஆகணும். அட் 298 Kelvin டெம்பரேச்சர் அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் CO2. அவன் கேட்கறது வந்து கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் த CO2. குவான்டிட்டினா மாஸ், எவ்வளோ மாஸ் இருக்குங்கிறான். அதாவது கிவன் மாஸ் அவன் கால்குலேட் பண்ண சொல்றது கிவன் மாஸ். யாரோட கிவன் மாஸ்? CO2ஓட கிவன் மாஸ். அப்போ CO2 மோலிகுலர் மாஸ் உனக்கு தெரியும், அது போட்டுடலாம். அப்போ அதோட மோல் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சு. அதுக்கு தான் பின்னாடி டேட்டா பாரு. இன் 500 milliliter ஆஃப் சோடா வாட்டர். இந்த CO2 எங்கே இருக்கு? சோடா வாட்டராக இருக்கு. எவ்வளோ சோடா வாட்டர் இருக்கு? 500 milliliter சோடா வாட்டர் இருக்கு. அப்போ இது சொல்லிட்டு, இது கார்பன் டை ஆக்சைடு சொல்லிட்டு, சோடா வாட்டர் தான் சால்வெண்ட். சோடா வாட்டர் இஸ் நத்திங் பட் வாட்டர். அது அதிகமாக என்ன இருக்கும்? வாட்டர் தான். நான் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து என்சிஆர்டிலையும் தரல, நான் இது எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளும் போட போகிறதில்ல. அவன் ஈக்குவலாண்ட தான் கேட்பான். சோடா வாட்டரில் அதிகமாக இருக்கக்கூடியது வாட்ரு. அப்போ இது எவ்வளோ எடுத்துக்கலாம்? 500 milliliter வாட்டர்னு எடுத்துக்கலாம். when packed under the 2.5 atm CO2 pressure. CO2ஓட பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துட்டான். எவ்வளோ? 2.5 atm. இதோட பார்ஷியல் ப்ரெஷர் தெரியும், அதோட என்ட்ரி கான்ஸ்டன்ட் தெரியும்னா அதோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? அதோட மோல் ஃப்ராக்ஷன் தெரியும்னா மோல் கண்டுபிடிச்சிடலாமா? மோல் கண்டுபிடிச்சா கிவன் மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டாக நம்ம ஆக் இஸ் பாக், பாக் இஸ் ஆக், ஆக் பாக், கரே பாக், அப்படிதான் ரிவர்ஸில் வரும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? நமக்கு என்ன கேட்குறான்? CO2ஓட குவான்டிட்டி கேட்குறான். CO2 குவான்டிட்டி வேணா n equal to given mass divided by molecular mass. ஒரே ஒரு ஃபார்முலா தான், மோலிகுலர் மாஸ் தான் கேட்குறோம். அதுக்கு என்ன வேணும்? மோலார் மாஸ் தேவை. சரி, கிவன் மாஸ் கேட்குறான், மோலார் மாஸ் நமக்கு தெரியும். மோலார் மாஸ் கொஸ்டின் தரமாட்டான், நான் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? கார்பனோட மோலார் மாஸ் 12. மொத்தம் எத்தனை கார்பன் டை ஆக்சைடு இருக்கு? எத்தனை கார்பன் இருக்கு? 1. ஆக்சிஜனுக்கு மொத்தம் 16. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்போ 12 + 32 44. அப்போ இதோட ஆன்சர் கிவன் மாஸ் டிவைட் பை 44. இன்னும் என்ன மட்டும் வேணும்? மோல் மட்டும் ஒன்று. யாரோட மோல்? CO2ஓட மோல். CO2ஓட மோல் வேணும்னா CO2ஓட மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு CO2ஓட மோல் டிவைட் பை CO2ஓட மோல் ப்ளஸ் வாட்டரோட மோல். மோல் ஃப்ராக்ஷன் அப்படி தானே கால்குலேட் பண்ணுவோம். ஒரு சொல்யூஷனுக்கு எப்பயுமே மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? உனக்கு தேவையானதோடது மோல் டிவைட் பை டோட்டல் மோல். இது உனக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் 55.5 எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே 1 லிட்டராக கொடுத்துருக்கான், 500 milliliter கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 500 milliliter கொடுத்துருக்காப்புல. அப்போ அதில் பாதி சரியா? 1 லிட்டரு. நான் இப்போ அதில் குழப்பலை, நான் சொல்கிறேன். வெயிட். இது தெரிஞ்சால் முடிஞ்சா? இதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், பயப்படாத. ஏன் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்? வாட்டர் தான் அதிகம். அப்போ இதை நெகுலேட். கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தா பரவாயில்ல. போனதில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டான். போன சம்பளம் பாரு சார், இங்கே நெக்லெக்ட் பண்ணிக்க மாட்டேன். H2S நெக்லெக்ட் பண்ணிக்க மாட்டேன், போட்டிருப்பேன். காரணம் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அதனால் நான் நெக்லெக்ட் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அதனால் சார் நெக்லெக்ட் பண்ணல. ஆனால் இதில் என்ன கிடையாது? கொஸ்டின் பேப்பரில் இல்லை சார், நெக்லெக்ட். அப்போ உனக்கு என்ன வேணும்? இது தெரியணும். இது தெரியாது, ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஹென்ரி கான்ஸ்டன்ட்ல ஹென்ரி P = KH மோல் ஃப்ராக்ஷன். KH இருக்கா? இங்கே. பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கா? இங்கே. அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாமா? யார்தோடது? CO2. எல்லாமே CO2. கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே CO2. அப்போ பார்த்து இங்கே போட்டால் இது கிடச்சிருமா? இதை கொண்டு வந்து இங்கே போட்டால் புரியுதா?
இப்படி தான் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணும். 3 ஃபார்முலா தான். அதை நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறங்கிறத பொறுத்து அந்த கொஷின் நீ சால்வ் பண்ணுவேன். சில பேர் பார்த்து ஃபஸ்ட் டைம்லேயே புரிஞ்சிடும், சில பேர் 2வது டைம், சில பேர் 3வது டைம், சில பேர் 4 டைம். 4 டைம் உட்காந்து படித்தேன்னா உனக்கான சீட்டு. இல்லை சார் நான் படிக்க மாட்டேன் சார், எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சீட்டு கிடையாது. ரைட். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அப்படியே லேடராக தானே போகிறோம். 3 ஃபார்முலா, ஏன் அது, ஏன் இது, ஏன் அங்கங்கே சின்ன சின்ன எக்ஸெப்ஷன் பார்த்து ஒரு 4-5 டைம் திருப்பி படித்தா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராப்ளம். சரி, ரைட், ஓகே. கால்குலேஷன் அது இங்கே கால்குலேட்டர் தான் தேவை. சரியா? நீட்டில் கேட்டாங்கன்னா கால்குலேஷன் ஈஸியாக தான் இருக்கும். சரி, பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் CO2 எவ்வளோ? இங்கே இருக்குது. இங்கே பாரு கண்ணா, இது பாஸ்கல்னா இதுவும் பாஸ்கல்ல தான் இருக்கணும், இது பார்னா இதுவும் பார்ல தான் இருக்கணும், இது ஏடிஎம்னா இதுவும் ஏடிஎம்ல தான் இருக்கணும். அப்போ தான் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனதான் மோல் ஃப்ராக்ஷன் கரெக்டுன்னு அர்த்தம். இது 2 யூனிட்டை கேன்சல் பண்ணிக்கிட்டாதான் இதுக்கு யூனிட் கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். இது டிவிஷனில் போய் யூனிட்டை கேன்சல் பண்ணும். சரி, ஹென்ரி கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குது? பாஸ்கல்ல இருக்குது. எவ்வளோ பாஸ்கல்? 1.67 × 10⁸ பாஸ்கல். அப்போ இதை என்ன பண்ணணும்? ஏடிஎம்ல இருந்து பாஸ்கலாக மாற்றிக்கணும். எவ்வளோ சார்னா? லிசன், இடமே இல்லை. சரி, இங்கே நான் போடுறேன். 1 ATM = 1.013 × 10⁻+5 பாஸ்கல். கிளியரா? அப்போ எனக்கு தேவை எவ்வளோ? 2.5 ATM. அப்போ 2 பக்கமும் 2.5 அளவு இருக்குது. அப்போ 2.5 × 1.01 × 10⁻+5 பாஸ்கல். சரியா? கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டரில் நம்மக்கிட்ட கிடையாது. சரி, மீன் கால்குலேட்டர் வச்சு போட்ட டைம் கிடையாது. இப்படி போட்டோம்னா அவ்வளோதான். அரௌண்ட் வந்து இதுவும் 2.5 நியர்லி. இதுவும் நமக்கு என்ன தான், இந்த 1 × 2.5 எடுத்துக்கலாம், இந்த 1 × 2.5 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நியர் வேல்யூ தான், ஒன்றும் பெரிய எக்ஸாக்ட் வேல்யூலாம் கிடையாது. நியர் வேல்யூ 2.5 ATM. இது எவ்வளோ? இதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 2.5 ATM என்னது? சோடா வாட்டர் when packed with under 2.5 CO2 pressure. அப்போ இது என்னது? partial pressure of CO2. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? 2.5 × 10⁻+5 பாஸ்கல். ஏடிஎம் கிடையாது, இனிமேல் இது பேர் பாஸ்கல். இந்த பக்கம் என்ன பாஸ்கல் இருக்குது? ஹென்ரி கான்ஸ்டன்ட் 1.67 × 10⁸ பாஸ்கல். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CO2. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CO2னா இது ரெண்டையும் வகுத்தலில் வச்சு கேன்சல் பண்ணிக்கும். ஓகே, அது பெருக்கல் கணக்கு தான். டேரெக்டாக நான் ஆன்சர் கொண்டு வந்துடுறேன். வகுத்து கேன்சல் பண்ணனா 0.0015. 0.0015. இது வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? இது வகுத்தோம்னா 0.0015. இது யாரு? CO2. அதுக்கு இங்கே போடலாமா? 0.0015 = மோல் ஆஃப் CO2. இவன் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். வாட்டரோட மோல் தேவை. வாட்டரோட மோல் என்னங்க சார் இந்த இடத்துல பண்ணேன்? லிசன், இந்த இடத்துல வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோல் கண்டுபிடிக்கணும். வாட்டரோட மோல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். வாட்டர் மோல் = வாட்டரோட கிவன் மாஸ் பை அதோட மோலார் மாஸ். கிவன் மாஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கணும். மோலார் மாஸ் வாட்டருக்கு 18, ஆக்சிஜனுக்கு 16, 2 ஹைட்ரஜனுக்கு 2, 18. அப்போ இதோட மோலார் மாஸ் பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கான்? 500 மில்லிலிட்டர். 500 மில்லிலிட்டர் இருக்கும் பட்சத்தில் கண்ணால் ஞாபகம் வச்சுக்குவோம். 500 மில்லிலிட்டர் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக 1 கிராம் ஜென்ரல் வேல்யூ 1 கிராம் அப்படிங்கிறதுல 1 மில்லிலிட்டர் இருந்தால் அது ஒரு நார்மலான வாட்டர் டென்சிட்டி. இதுதான் நார்மல் வாட்டர் டென்சிட்டி. அப்படின்னா 1 கிராமில் எவ்வளோ இருக்கும்? 1 மில்லிலிட்டர் இருக்கும். அப்போ 500 கிராமில் தான் என்ன இருக்கும்? 500 மில்லிலிட்டர் இருக்குங்கிறது ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜில் அது வாட்டர் பற்றி படிக்கிறப்ப நான் தனியாக சொல்லித்தரேன். அந்த 55.5 இதை பற்றியெல்லாம் சொல்ல ஃபியூச்சரில் சொல்லித்தருவேன். இப்போ அதை போட்டு ரொம்பவே யோசிக்காது. இப்போது நான் சொல்ல கான்செப்ட் ஞாபகம் 55 மெமரி பண்ணிக்கோ. 1 லிட்டர் வாட்டர் இருந்தால் அதில் மோல் 55.5. அத்தனையே நான் எழுதி வச்சு மெமரி பண்ணிடுறேன். இன்னொன்று வந்து 1 கிராம் இருந்து 1 மில்லிலிட்டரில் 1 கிராம் இருக்கும்.
அப்போ 500 மில்லிலிட்டர்னா 500 கிராம் இருக்கும். அப்போ கிவன் கிராம் எவ்வளோ? 500. இதை கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணால் 27.78. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 27.78. இதை நெக்லெக்ட் பண்ணிடு. ஈக்குவல் டு 0 கூட போட்டுக்கோ. 0 + சம்திங். அப்போ 0 + சம்திங்னா இதை விட்டுரு, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டால் போதும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெருக்குனா 0.042. கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, அதனால தான் பார்த்து போட்டுட்ருக்கேன். 0.042 இதுதான் CO2. இதை கொண்டது எங்கே போடணும்? இங்கே போட்டால் 0.042 = G given mass divided by 44. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 1.8524. அப்போ given mass equal to 1.85. 1.8524. கிளியரா? ஸோ இதில் கால்குலேட்டர் வச்சு போடுறத நீ கவனிக்க தேவையில்லை. அது நீ கால்குலேட்டர் வச்சு தான் பண்ணணும். நீட் எக்ஸாம்பிள் ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கும். நீட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தர மாட்டான், இதெல்லாம் நீ தான் போடணும். ஓகேவா? இதை 500 மில்லிலிட்டர்னு கொடுத்துருந்தா சோடா வாட்டராக கன்வெர்ட் நீ தான் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஸ்டெப்பில் நீ மாட்டுவ. இதெல்லாம் ஃபஸ்ட் லைன் போட்டால் கூட இந்த ஸ்டெப்பில் மாட்டுவேன். இங்கே வந்து நீட்டில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாகவும் வராது. ஏன் நீட்டில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக வராதுன்னா இதில் நிறைய டைம் ஆகும். ஃபஸ்ட்டு இதை என்ன மாற்றணும்? நீ ஏடிஎம்லேருந்து பாஸ்கெலாம் மாற்றணும். இங்கேயே உனக்கு டைம் ஆகும். அதை கொண்டு வந்து போடுறதுக்கு அப்புறமேட்டு இதுலேயுமே என்ன பண்ணணும்? மில்லிலிட்டர்லேருந்து அதோட மோல் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் டைம் ஆகும். அதோட பெருக்கிறதுக்கு டைம் ஆகும். அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போது நீட்டில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கேட்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது மட்டும்தான் லைனு. அந்த லைன் நீ ஞாபகம் வச்சணும். அண்ட் இதை நீ ஞாபகம் வச்சணும். ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் மோல் கொஸ்டின் கிடையாது. அப்போ நம்ம அதை தான் எடுக்கணும். அதுக்கு கிவன் மாஸ் மோலார் மாஸ் வேணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? CO2ஓட குவான்டிட்டி ஆஃப் CO2னா அதோட கிவன் மாஸ் கேட்குறான்னு அர்த்தம். எவ்வளோ அளவுன்னு அர்த்தம். அளவுனா கிவன் மாஸ். எவ்வளோ அளவு? 1.8524. கிளியரா? நோட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும். நம்ம தான் அடுத்தடுத்த லிங்காக பண்ணிட்டு வரணும். நோட் பண்ணிக்கலாம்.